common logarithmics. Next one. யூஸ்வலாக வந்து நம்ம ப்ரீவியஸாக எல்லாமே பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பேஸாக தான் பார்த்துருப்போம். ஓகே, லாக் ஏ பேஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராப்ளம்ஸில் லாக் பேஸ் வந்து எதுவுமே கொடுக்காம இருப்பாங்க. கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா யூஸ்வலாக 10 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். அது அசம்ஷன் தான். ஓகே, அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா காமன் லாகரதமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் நியூமெரிக்கல் கால்குலேஷன் ஓகே பேஸ் வந்து 10 கன்சிடர் பண்ணியிருக்கோம். அனதர் கைண்ட் ஆஃப் லாகரதமிக்கே இருக்குது. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேப்பியர் லாகரதமிக் ஆர் நேச்சுரல் லாகரதமிக். காமன் வேறு, நேச்சுரல் வேறு. ஓகே, ஸோ இது எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா லாக் ஆஃப் பேஸ் இ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். லாக் ஆஃப் பேஸ் இ அப்படிங்கிறது ஈயோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2.718 அண்ட் ஸோ ஆன் இருக்குது. ஓகே, 2.72ன்னு சொல்லும். ஓகே, யா தட்ஸ் கால்ட் irrational number lies between 2 to 3. எக்ஸாக்ட் வேல்யூ இஸ் 2.72 அப்படின்னு சொல்லும். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணது வித் ரெஸ்பெக்ட் டு பேஸை பொறுத்து யூஸ் பண்ணியிருப்போம். பேஸ் இல்லை அப்படின்னா 10 அப்படிங்கிறது கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். தட்ஸ் கால்ட் காமன் லாகரதமிக். another one Napier or natural logarithmic. நெக்ஸ்ட் இதுல இருந்து 2 பார்ட்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக், செகண்ட் வந்து Mantissa அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஜென்ரலாகவே தெரியும். ஓகே, லாக்கோட வேல்யூ எப்படி டெரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா இதுதான். ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா a பவர் x is equal to n. a பவர் x is equal to n இருந்தது அப்படின்னா இதுல இருந்து லாகரதமிக் ஃபார்முலா x is equal to log of n base a. ஓகே, இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. எல்லாமே இங்கே இந்த ரூல் தான் அப்ளை பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ a பவர் x is equal to n, this implies log of and so on. ஓகே, ஸோ இது வேல்யூஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வேல்யூஸ் எதுலேருந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. log of 1ஓட வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ் வந்து 0. ஓகே, log 1ஓட வேல்யூ ஆல்வேஸ் 0 தான். log of 10 base 10 இது எப்படி இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா log of a base a, ஒரு நம்பர் வித் ரெஸ்பெக்ட் டு ஓன் இட்ஸ் பேஸாக இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ 1. தென் log of 100 base 10 this equal to 2. இதோட டெரிவேஷன் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஃபார் நம்மளோட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, log of 100 base 10 this equal to 100 எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 power 2ன்னு எழுதலாம். 10 power 2 base 10. ஸோ நெக்ஸ்ட் வந்து பவர் ரூல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 times log of base 10ன்னு கிடச்சிடும். ஓகே, செகண்ட் ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1ன்னு கிடச்சிடும். திஸ் இம்ப்ளைஸ் 2 into 1 this equal to 2 அப்படின்னு கிடச்சிடும். பட் ப்ரூஃப் இங்கே தேவையில்லை. இந்த வேல்யூஸோட ரேஞ்ச் மட்டும் பார்த்துக்கோங்க. 10 அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். 100 வரைக்கும் 2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாக் ஆஃப் வாட் அபவுட் லாக் ஆஃப் வேல்யூ 99. இந்த 99 லாக் ஆஃப் 99ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் 1 பாயிண்ட் சம்திங் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது 10ல் இருந்து நீங்கள் 100க்குள்ளே எந்த நம்பருக்கு லாகரிதமிக் கால்குலேட் பண்ணாலும் 1 to 2ல் தான் வேல்யூஸ் இருக்கும். இதே தான் நீங்கள் 100லேருந்து 1000 வரைக்கும் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ 2 to 3 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது நீங்கள் 2 டிஜிட் நம்பருக்கு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 1 பாயிண்ட் சம்திங்னு வரும். 3 டிஜிட் நம்பருக்கு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 2 பாயிண்ட் சம்திங்னு வந்துடும். 4 டிஜிட் நம்பருக்கு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 3 பாயிண்ட் சம்திங்னு வரும். இதே n டிஜிட்டுக்கு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா n-1. ஓகே, n-1 டிஜிட் ப்ளஸ் சம் நம்பர்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் log of 999. ஓகே, log of 999ஓட வேல்யூ என்னவோ தான் இருக்கும் அப்படின்னா 2 பாயிண்ட் சம்திங்காக தான் இருக்கும். ஓகே, 2.9 அண்ட் ஸோ ஆன் இந்த நம்பர் தான் கிடைக்கும். ஓகே, 3க்குள்ளே தான் இருக்கும். அதுதான் சொல்ல வராங்க. இதில் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அப்சர்வேஷன். ஃப்ரம் திஸ் ரிசல்ட் வி சி தட் தி லாகரிதமிக் ஆஃப் எ நம்பர் பிட்வீன் 1 to 10. ஸோ 1ல் இருந்து நீங்கள் 10க்குள்ளே எந்த ஒரு நம்பருக்கு லாகரிதமிக் கால்குலேட் பண்ணாலும் வேல்யூஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1. சப்போஸ் நீங்கள் 10ல் இருந்து 100க்குள்ள நெக்ஸ்ட் ஒன் 10 to 100. லாகரிதமிக் ஆஃப் 10 to 100. 10 to 100க்குள்ளே கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூஸ் லைஸ் பிட்வீன் 1 to 2. அண்டு 100 to 1000க்குள்ளே கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 2 to 3. ஃபார் எக்ஸாம்பிள் 1 டிஜிட் நம்பர் இதுலேருந்து ஜென்ரல் ரிசல்ட் நம்ம டெரைவ் பண்ணுறோம். 1 டிஜிட் நம்பருக்கு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 0 ப்ளஸ் ஏ டெசிமல் பார்ட், சம் டெசிமல் பார்ட்ஸ் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் லாக் ஆஃப் 2 கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆஃப் 2 3010 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, 0.3010 அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. 0.4771 கிடைக்கும். அடுத்த நம்பர் லாக் ஆஃப் 3க்கு அண்ட் ஸோ ஒன். 0 ப்ளஸ் ஏ டெசிமல் பார்ட் 1 டிஜிட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா. சப்போஸ் 2 டிஜிட் நம்பராக இருந்தது அப்படின்னா 1 ப்ளஸ் சம் டெசிமல் பார்ட். 3 டிஜிட் நம்பர் 2 ப்ளஸ் டெசிமல் பார்ட் அண்ட் ஸோ ஒன். ஓகே, ஜென்ரல் ரிசல்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா n டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா n-1 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 2 டேர்ம்ஸாக பிரிக்கிறோம். ஒன் வந்து இன்டெக்ரல் பார்ட், அனதர் ஒன் டெசிமல் பார்ட். அந்த ஹோல் நம்பர் ஃபுல்லாக இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, integral part is called the characteristic. Integral part தான் characteristic அப்படின்னு சொல்கிறோம். டெசிமல் பார்ட்டை தான் Mantissa அப்படின்னு சொல்கிறோம். டெசிமல் பார்ட்டை Mantissa. ஓகே, சேம் ரிசல்ட் தான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண சேம் ரிசல்ட் தான் இங்கே வந்து
-1 -2 இருந்தால் எப்படி நம்ம லாகரதமிக் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதே ரிசல்ட் log ஆஃப் எனிதிங் பவர் 0 1 கிடச்சிடும். log 1ஓட ஆல்வேஸ் log 1 வந்து 0ன்னு கிடச்சிடும். 0.01ஓட வேல்யூ 1 டிவைட், இது டெரிவேஷன் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. லாகரதமிக்கோட டெஃபனிஷன்ஸ் தான். என்ன டெஃபனிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா a power x this equal to capital N. This implies if and only if log of n base a is equal to x. ஓகே, இங்கே x அப்படிங்கிறது -1 தான். இந்த -1 log of 10 base 0.1 and so on. Okay, so basic definition. The logarithmic of a number between 0.1 and 1. 0.1 and 1 பார்த்துக்கோங்க. 0.1 and 1. நெகட்டிவ் நம்பருக்கு லாகரதமிக் ஆல்வேஸ் கால்குலேட் பண்ண முடியாது, ஜீரோக்கும் கால்குலேட் பண்ண முடியாது. நீங்கள் ஜீரோ நெகட்டிவ் நம்பர் போட்டிங்கன்னா சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கேட்டால் மேத் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த மாதிரி ஒரு நம்பரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் நமக்கு இண்டிகேட் பண்ணும். 0.1லேருந்து 1 வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணி கேட்டால் -1 to and 0க்குள்ளே கிடைக்கும் வேல்யூஸ். ஓகே, லாகரதமிக் வேல்யூஸ். சிமிலர்லி சேம் ப்ராசஸ் தான். அங்கே என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 + a டெசிமல் பார்ட்னு யூஸ் பண்ணோம். இங்கே -1 + a டெசிமல் பார்ட், -2 + a டெசிமல் பார்ட். இங்கே 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா -2 யூஸ் பண்ணுறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா -3 அப்படிங்கிறத யூஸ் பண்ணும். ஜென்ரல் ரிசல்ட் -(n+1) அப்படிங்கிறத யூஸ் பண்ணும். -(n+1) அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணும். ப்ரீவியஸ் கேஸில் n-1 அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருந்தோம். The integral parts. Okay, so this is called integral part, this is called characteristic, remaining parts are called Mantissa parts. Okay, from the above discussion we see that the characteristic of a number with at least one digit is non-negative. Okay, characteristic of a number at least one digit is non-negative. The characteristic of a n digit number is n-1 positive number. Okay, first case, suppose உங்களுக்கு 3 digits இருந்துச்சு. ஓகே, 4 digit 1000 வரைக்கும் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா n-1 3 digits. ஓகே, ஸோ 3 பாயிண்ட் சம்திங்னு ஆன்சர் கிடைக்கும். 3 + a டெசிமல் பார்ட். திஸ் இஸ் கால்டு கேரக்டரிஸ்டிக், திஸ் இஸ் கால்டு Mantissa. தென் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் a number less than 1 is negative number. ஓகே, less than 1 வந்து ஏன்னா log 1ஓட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ log ஆஃப் 0ஓட வேல்யூ மேத் எரர், அதாவது அன்டிஃபைன்ட் அப்படின்னு வரும். 0க்கும் 1க்கும் இடையில கால்குலேட் பண்ணி அப்படின்னா வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கும். அதான் சொல்கிறாங்க நம்பர் less than 1 is negative. The characteristic of a number less than 1 and n, 1 and n, 0 is immediately after the decimal places. Suppose நீங்கள் நெகட்டிவ் நம்பர்ஸ் கால்குலேட் பண்ணி அப்படின்னா -(n+1) கிடைக்கும். ஓகே, யா, திஸ் ஒன் -(n+1) plus a decimal part. For all numbers, whatever it may be, for all numbers except 0. Okay, greater than 1 இருந்தாலும் சரி, less than 1 இருந்தாலும் சரி, but 0 கிடையாது, not equal to 0. Okay, the Mantissa is positive. Mantissa number is always positive. Okay, Mantissa அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த டெசிமல் பார்ட் தான் Mantissa அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து always positive. Okay, note, suppose the logarithmic of a number. Okay, logarithmic ஒருவேளை இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு லாகரிதமிக் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? கேரக்டரிஸ்டிக் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -4 கேரக்டரிஸ்டிக் பார்ட். This is called decimal part. This part is called Mantissa. Okay, this part is called Mantissa. இந்த -4 அப்படிங்கிற நம்பரை எப்படி எழுதலாம்னு பாருங்க. 4 bar அப்படின்னு எழுதலாம். 4 bar 0.3625. ஸோ இந்த நம்பரை இந்த மாதிரி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நோட், தி நம்பர்ஸ் 2526, 252.6, 2.526, 0.2526, 0.002526 எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த நம்பர் நீங்கள் எந்த நம்பருக்கு Mantissa பார்த்து கால்குலேட் பண்ணாலும் சேம் Mantissa தான் இருக்கும். ஓகே, Mantissa அப்படிங்கிறது சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் ப்ராப்ளமில். For finding the Mantissa parts of logarithmic, நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, எதை வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் 2 பாயிண்ட் சம்திங் ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஜிட்ஸ் 3 டிஜிட் இங்கே இருக்கணும். ஓகே, லாக் ஆஃப் இந்த நம்பர் 3 டிஜிட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. சப்போஸ் 3 ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே 4 டிஜிட். இதை பேஸ் பண்ணி நீங்கள் கேரக்டரிஸ்டிக் பார்ட் கால்குலேட் பண்ணிடலாம். பட் Mantissa எப்படி கால்குலேட் பண்ணுறது? பார்ட்ஸ் ஆஃப் logarithmic numbers, special tables called log tables are used. By using the tables we can find the Mantissa parts of logarithmic of a number with 4 digits or less, whatever it may be. Okay, in the log tables, figures, okay, and so on. some கதையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கதையெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே, சப்போஸ் you have to find the value of find the log of 2735. ஸோ இந்த நம்பருக்கு, அதாவது 2735க்கு லாகோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா டேபிள் நீங்கள் கால்குலேட்டரில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லாக் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே ஆன்சர் கிடைச்சிடும், ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும்.
பட் டேபிள் ஒருவேளை கால்குலேட்டர் நீங்கள் கொண்டு போகல, டேபிள் எக்ஸாம் ஹாலில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கேஸில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு லாக் டேபிள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, லாக் டேபிள் ஓப்பன் பண்ணிட்டோம். லாக் ஆஃப். ஒன்ஸ் அகைன் அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். 2735. ஃபஸ்ட்டு 27 அப்படிங்கிறதுல இங்கே லாகரதமிக் டேபிளாக நீங்கள் யூஸ் பண்ணுறது லாகரதமிக், ஆன்டி லாகரதமிக் நிறைய டேபிள்ஸ் இருக்குது. லாகரதமிக்கான்னு பார்த்துக்கோங்க. அதில் 27 அப்படிங்கிற பார்ட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு 27. ஓகே, ஸோ 27 மார்க் பண்ணிட்டு நம்ம லாகரதமிக் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ 2735. ஸோ ஃபஸ்ட்டு 27 அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு காலமில். தென் தேர்டு காலம். ஓகே, இங்கே டேபிளில் கொஞ்சம் மேலே போனீங்க அப்படின்னா இங்கே 1 2 3 கொடுத்துருப்பாங்க. இங்கே தேர்டு காலம். நெக்ஸ்ட் வந்து தேர்டு காலம் பார்க்கணும். தேர்டு காலமில் கரஸ்பாண்டிங்காக என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். ஓகே, தேர்டு காலமில் கரஸ்பாண்டிங்காக என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 4362 இந்த நம்பர் இருக்குது. இது கூட நெக்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 5 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகே, டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இங்கே உள்ள நம்பர். இந்த டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணணும். இதில் கரஸ்பாண்டிங் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த காலம் அந்த ரோவை பார்த்துக்கோங்க. இந்த ரோ 27 அப்படிங்கிற ரோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் இந்த 8 அப்படிங்கிற நம்பர் ஆட் பண்ணு. இப்போ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4362 + 8. இந்த டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணணும். 4362 + 8. ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூ இஸ் 4370. திஸ் இஸ் நத்திங் பட் log ஆஃப் 2735. ஸோ ஆக்சுவலாக இங்கே எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னா 4 டிஜிட் நம்பர் இருக்குது. அப்போ 4 டிஜிட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா லாகரதமிக் வேல்யூ கண்டிப்பாக 3 பாயிண்ட் சம்திங்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நம்பர் 4362 + 8 4370. So final answer. Okay, yeah, the number is 43. Again move horizontally. This number is 8. Add with this number. Our answer is 4370. Okay, so இங்கே எக்ஸாக்டாக 4 டிஜிட் நம்பர் இருக்குது அப்படின்னா வேல்யூ கண்டிப்பாக நமக்கு 3 டிஜிட்ஸ் பாயிண்ட் வைக்கணும். ஸோ திஸ் இஸ் 3 பாயிண்ட். இங்கே 4 டிஜிட் நம்பர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் ப்ரீவியஸ் நோட்டில் பார்த்துருப்போம். n டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் பார்ட் இஸ் n - 1. ஸோ இங்கே 4 டிஜிட் இருக்குது. அப்போ 3.4370. திஸ் இஸ் தி வேல்யூ. இதுதான் டேபிள் யூஸ் பண்ணி லாகரதமிக் கால்குலேட் பண்ணுற வேல்யூ. சப்போஸ் நீங்கள் இதையே ஆல்டர் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு யூஸ்வலாக இந்த மேன்டிசியா பார்ட் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது அப்படின்னு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் சொல்லியிருந்தோம். ஓகே, அதே தான் இங்கே 5. Okay, 2735. This is your number. You have to calculate for this value. Okay, so இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்டுக்கு முன்னாடி எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது அதை பொறுத்து தான் உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் பார்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். இங்கே 3 டிஜிட் இருக்குது. ஸோ n - 1 3 அப்படிங்கிறப்போ 3 - 1 2 கிடச்சிடும். இங்கே 2 டிஜிட் 2 - 1 1. இங்கே சிங்கிள் டிஜிட். ஸோ ஆக்சுவலாக இங்கே மைனஸ் அப்படிங்கிற டேர்ம் வரும். ஓகே, சாரி 3 பார் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். இதுதான் ப்ரொசீஜர்.